வணக்கம் சார். வணக்கம் சார், இன்றைக்கி வந்து 100 சாமின்னு ஒரு படம் கொடுத்துருக்கீங்க. அதோட ஜேர்னி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். 2022 ஐ மீன் 2022 வருஷத்தில் நான் ஒரு யூடியூப் சேனலில் இல்லை ஒரு சேனல் டிவி சேனலில் வந்து ஒரு டாக் ஷோவில் ரியாலிட்டி ஷோவில் இதை பார்க்குறேன். ஒரு அம்மாவும் மகனும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது. அவங்க சொன்ன கதை வந்து அவங்களுடைய லைஃப்பை தான் அவங்க சொல்கிறாங்க. அது என்னை ரொம்ப பாதிச்சுது. அதுக்கப்புறம் அவங்கள போய் பேட்டி எடுத்தேன். அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் அது பேசினேன். அதுக்குள்ளே கதை இருந்ததாக பட்டுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் 2025 வந்து அது ஸ்கிரிப்டாக மாற்றி எழுதுகிறேன். விஜயாண்டிகிட்ட பிச் பண்ணுறேன். அவருக்கு இது பிடிச்சிருச்சு. எனக்கு என்ன ஆச்சரியன்னா, அதில் அந்த கதையில் அவர் செகண்ட் ஹாஃபில் தான் வராரு. ஆனாலும் இந்த படத்தை நான் பண்ணணும், நானே ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லி பண்ணார். இப்போ ரிலீஸ்க்கு ஜூன் 19 ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணுறோம். சார், இப்போது சொல்லாமலே படம் இப்போ ஆர்பி சௌத்ரி சார் போய் கதை சொன்னாங்க ஃபஸ்ட்டு அது ஆஸ்பைரிங் டைரக்டராக. அவரோட இது எப்படி சார் இருந்தது? அவரோட ஜேர்னியை ப்ளஸ் அவர் கதை கேட்ட விதம். அவர் ஒரு ப்ரொடியூசர் அப்படிங்கிறவர் வெறும் பணம் வச்சிட்ருக்கிறவங்க மட்டும் ப்ரொடியூசர் ஆக முடியாது. சௌத்ரி சார் மாதிரி ஸ்டோரி நாலேஜ் வேணும், மியூசிக் நாலேஜ் வேணும். படம் கதையை வந்து இந்த கதை நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்கு அவங்க முதல்ல நிறைய படம் பார்த்து எந்த படம் சக்ஸஸ் ஆகுது, ஏன் ஓடாமல் போச்சு, இப்படின்லாம் அலசி அவங்க ஒரு தீர்மானத்துக்கு வந்து ஆல்மோஸ்ட் அவங்க வந்து ஒரு டைரக்டராகவும் அவன் ஒரு கலைஞனாகவும் இருக்கணும், ஒரு ப்ரொடியூசர். அப்படிப்பட்ட ஒரு பணம் வைத்திருக்கிற கலைஞன் தான் நம்ம சௌத்ரி சார். அவர் 99 படங்கள் பண்ணுறதுங்கிறதெல்லாம் சாதாரண வெறுமனை பணம் வச்சுட்ருக்கிறவங்க மட்டும் பண்ண முடியாது. கரெக்ட் சார். சினிமாவை நேசிக்கிறவன், சினிமாவை வந்து ஆராதிக்கிறவன், சினிமாவை வந்து அது ஒரு தர்மமாக பார்க்குறவன், இது இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் அவர் தான் நம்ம சௌத்ரி சார். ஹீரோ கூட சார் தான் வந்து ரெஃபர் பண்ணி லிமிட்ஸ்னா, அப்புறம் டைட்டில் கூட சார் தான் சஜஸ்ட். அதெல்லாம் அந்த விஷயம் பார்க்கும்போது எப்படி சார் இருக்குது அவரோட அந்த சினிமாவோட ஆர்வம்? அதான் ஹீ இஸ் எ விஷனரி பர்சன். அவர்கிட்ட ஒரு விஷன் இருக்குது. அவருக்கு சினிமாவை இந்தளவுக்கு கொண்டு போகணும், இதுதான் சினிமா, இப்படிப்பட்ட படம் தான் பண்ணணும், யாரையும் வந்து நம்மளை நம்பி படம் பண்ண வராங்க அவங்கள வந்து ஏமாற்றிடக்கூடாதுங்கிற தன்மை அவர்கிட்ட இருக்குது. ஸோ இஸ் அ கிரேட் பர்சன், வெரி ரேர் பர்சன். இப்போ 1998, அதாவது நான் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் போகும்போது அந்த படத்தை நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து பூவோட படத்தில் கொடுக்குறேன். அந்த பூன்ற படம் வந்து பிகினிங்கில் வந்து மக்கள் வந்து பேசப்பட்டாலும் அதுக்கடுத்து டிஜிட்டல் ஆகும்போது பெரிய லெவலுக்கு பேசிகிட்டு இருந்தாங்க அந்த படம் அப்படின்ட்டு. அதில் ஒரு அவார்டு, தேசிய விருது வரலைன்னு உங்களுக்கு ஒரு இது இருக்காது சார்? அது உண்மை என்ன அப்படின்னா வந்து அது தேசிய அவார்டுக்கு அனுப்பாமல் விட்டாங்க. அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அந்த வருத்தம் இருக்குது எனக்கு. அந்த வருத்தம் இருக்குது சார். இப்போது அடுத்து பிச்சை கிடைக்காதுங்க. அப்புறம் நம்ம பந்தயத்தில் கலந்துக்கணும் இல்லையா, அதுவே கலந்துக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. தேசிய விருதுக்கே வந்து இவங்க அனுப்பாமட்டாங்க. இல்லை, ஏதோ அங்கே இருக்கிற ஒரு நிர்வாக இதில் வந்து மிஸ் ஆகிடுச்சு அது. சரிங்க சார். இப்போது நம்ம விஜய் ஆண்டனி சார் வந்து பிச்சைக்காரனுக்கு எப்படி சார் செலக்ட் பண்ணீங்க? இப்போ மியூசிக் டைரக்டராக நீங்கள் அறிமுகப்படுத்துனீங்க. சரி, நான் எங்கே செலக்ட் பண்ணுறேன்? நான் ஒரு ப்ரொடியூசராக கதை சொல்கிறேன் அவர்கிட்ட. அவர் வந்து சார் நான் வந்து என்ன பண்ணேன், சலீம் படத்துக்கு வந்து நல்லா இருக்குங்கன்னு சொல்லி ஒரு அப்ரிசியேஷனுக்காக ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறதுக்காக ஃபோன் பண்ணுறேன். அவர் சார் அதெல்லாம் இருக்கட்டும் விடுங்க, நாம் எப்போ படம் பண்ணலாம் அப்படின்னாரு. சூப்பர் சார். என்கிட்ட ஒரு கதை இருக்குது கேட்குறீங்களான்னு மறுநாள் போனேன், கதை சொன்னேன், கிளிக் ஆகிடுச்சு, அவ்வளோதான். அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு எளிமையான கதைகள் தான் சொல்லி பிச் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரோஜா கூட்டமாக இருக்கட்டும், பூ படமாக, அது வந்து பிச்சைக்காரன் ஒரு கிளாஸ் இருக்கும், ஒரு மெசேஜ் இருக்குது, எல்லாமே இருக்கும். அது விஜய் ஆண்டனி சார்கிட்ட எப்படி சார் ஒரு கரெக்டாக வருவார் அப்படின்ட்டு ஒரு இது வந்தது, அந்த ஒரு ஐடியா? இல்லை, அவர் பார்த்த பணக்கார தானே இருக்குது, அதனால் அது சூஸ் பண்ணுறதுல பெரிய விஷயம் கிடையாது. அந்த கதையை சூஸ் பண்ணுறதுக்கு வந்து அடுத்து 555 முடித்த பிறகு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய அசிஸ்டண்ட்டு தான் வந்து சார் இந்த கதையை நீங்கள் சொல்லி வச்சுருந்தீங்களே, அந்த கதையை பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு பிச்சைக்காரன் கதையை ஞாபகப்படுத்தினார். ஸோ அதுக்கப்புறம் அதை கமர்ஷியலாக மாற்றணும். முன்ன பேஸில். ஆமாம், நாவல் பேஸில் இல்லை, ரியலாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்.
ஒரு விஷயம் ஒருத்தர். அவர் இப்படி வந்து 5 வருஷம் அம்மாவுக்கு குணமான பிறகு 5 வருஷம் பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 6 மாதம் பிச்சை எடுப்பார், 6 மாதம் தொழில் பண்ணுவார். ஓகே, அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து ஒருத்தர் பார்த்து அதை வந்து எழுதியிருந்தாங்க. அதை படித்த உடனே எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு எனக்கு. அதனால் அந்த கதை, அந்த மனுஷனுடைய கதையை சொல்லணுன்னு நான் அப்படின்னு சொன்னேன். அப்படி தான் ஆரம்பித்தது அது. சார் இப்போ நான் கடைசியாக வந்து பெங்களூர்லாம் இருந்தேன் சார், ஒரு 5 இயர்ஸ் இருந்தேன் சார். பிச்சைக்காரன் படம் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தேன். நான் பேச்சுலர் ரூமில் இருந்தேன். இந்த படம் ஃபஸ்ட்டு வந்து உங்களை ஐடென்டிஃபை பண்ணுறதே அவங்க நார்த்து சவுத்து அந்த காரணம். பிச்சைக்காரன் டேரக்டர் இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 படம் எடுத்துருக்காரு. உங்கள் படம் இல்லை எங்களுக்கு வந்து ஆக்ஷன் படம் தான், ஆக்ஷன் தான் நாங்கள் பார்ப்போம், விரும்பி பார்ப்போம். அந்த மாதிரி பிச்சைக்காரன் தான் உங்களோட ஐடென்டிஃபையாக மாறி இருக்கலாம். கமர்ஷியல் அதுதான் பார்க்குறீங்க. அது என்ன சொல்கிறது, அவங்கள மக்களுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறத மைண்டில் வச்சு தான் நாங்கள் வந்து அந்த படமே ஒர்க் பண்ணுறோம். இந்த படம் கமர்ஷியலாக பெரிய ஹிட் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ரொம்ப சீரியஸாக இந்த விஷயத்தை வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணி ஒரு கமர்ஷியல் தளத்துக்கு எடுத்துகிட்டு வரோம். அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கும்போது அது இப்பயும் வந்து ஒரு ஆக்ஷன் டைரக்டராக என்ன ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் கேட்குறேன். இப்போ வெளியூர் போயிட்டீங்க, இப்போ ஆந்திராவும் சரி, இந்த பெங்களூர், இந்த ஐடென்டிஃபை பிச்சைக்காரன் இருக்கலாம். அது இப்போ பார்த்தீங்கன்னா சார், இப்போது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டு நம்ம பிச்சைக்காரன். இதை பார்த்து நம்ம தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து ஏதாவது படம் பண்ணுறதுக்கான கதைகள் நீங்கள் சொல்லியிருந்தீங்களா சார்? இல்லை எனக்கு அப்படியா அழைப்பு வந்ததா சார்? வேறு யாரும் இந்த கமர்ஷியலாக வந்து ஹீரோஸ் உங்களுக்கு அழைச்சி யாராவது கூப்பிட்டு பேசியிருக்காங்க? கூப்பிட்டு பேசினாங்க. ரஜினி சார் நீங்கள் எங்களுக்கு கதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறேன். ரஜினி சார்லாம் பேசல. ஏன் சார்? அல்ல, அது வேண்டாம். இதுக்கு நிறைய நடிகர்களுக்கு இங்கே இது இருக்குது இல்லையா, ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குது இல்லையா, டைரெக்டாக அவங்க கூப்பிட மாட்டாங்க, அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி கூப்பிடும். அப்படி 2-3 டாப் டைரக்டர்ஸ், டாப் ஆக்டர்ஸ் கூப்பிட்டாங்க. சரி, இப்போ ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இப்போ ட்ரக்கு இந்த ரிலேட்டடாக வச்சு சில இயக்குநர்கள் வந்து ஷார்ட் டைமில் ஒரு 4 வருஷத்துலேயே வந்து நிறையா படங்கள் பண்ணுறாங்க. அவருக்கான ஸ்கோப் அதிகமாக இருக்குது. ட்ரக் ரிலேட்டடாகவும் அந்த அந்த ஆக்ஷன் ரிலேட்டடாக அந்த ட்ரக் பற்றியே வந்து சில இயக்குநர்கள் வந்து நிறையா படங்கள் வந்து ஹிட் ஆகுது. இதை வந்து எப்படி சார் பார்க்குறீங்க இந்த விஷயங்களை? சரி, இப்போ இந்த உலகம் எப்படி மாறிட்டு இருக்குதோ, தமிழக மக்களை எப்படி அடாப்ட் ஆகியிருக்காங்க. அதுக்கு இப்போ பிரேக்கிங் பேட், அப்புறம் மணி ஹீஸ்ட், இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் வேறு லாங்குவேஜில் பேசப்படும் போது அதை வந்து தமிழில் எடுத்தால் என்னன்னு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் நினைப்பாங்க, ஒரு டைரக்டர் நினைப்பாங்க. ஸோ ஏன்னா நாம் அதை ரசிக்கிறோம் அந்த விஷயத்தை. ஸோ அதே மாதிரி இங்கே எடுத்தால் ஓடும் அப்படின்னு நினைக்கிறப்ப அதே மாதிரி எடுக்கிறது இயல்பு தானே, அதில் தப்பு ஒன்றும் இல்லையே. இல்லை, இப்போ மீடியான்றது சினிமான்ற ஒரு மீடியம், முக்கியமான ஒரு மீடியா சார். ஓகே, அதில் வந்து ட்ரக் கலாச்சாரத்தை கொண்டு வர்றாங்களே சார், அது உங்களுக்கு எப்படி சார் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஃபீல் பண்ணுறேன்? ஏன்னா மனித உணர்வுகள் வச்சு நிறையா படங்கள் கொடுத்துருக்கீங்க. இல்லைங்க, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நாளைக்கு ஒரு ட்ரக் கார்ட்டல் நடத்துகிற ஒருத்தனுடைய கதையை சொல்லணும்னு நினச்சா அது அவங்க எப்படி நுணுக்கமாக அதுக்கு அந்த லைஃப்குள்ளே போயிட்டு இது ஏன் இவங்க இந்த இடத்துக்கு வராங்க, இதனால் என்ன சாதகம் பாதகம், இல்லைன்னா இது எப்படி இந்த நெட்வொர்க் எப்படி இயங்குது இப்படின்னு சொல்லி படம் எடுக்கிறதுல தப்பு இல்லை. அது ஆனால் உண்மையாக இருக்கணும் அது. அப்புறம் அது மூலமாக சினிமாவுக்கோ சொசைட்டிக்கோ ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது. சும்மா ஜஸ்ட் லைக் தட் இது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வெறும் பணம் எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் ஒன்று அது சினிமாவாக அது வந்து அற்புதமான அந்த சினிமாவை வேறொரு தளத்துக்கு கொண்டு போகணும். இல்லை அது அவங்க சொல்கிற மெசேஜ் வந்து நம்ம சொசைட்டிக்கு எந்த விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இந்த 2 விதத்தில் எது அச்சீவ் பண்ணியிருந்தாலும் அது மாதிரி படம் பண்ணுறது நான் ரெடி. புரியுது. அந்த மாதிரி கதைகள் ஏதாவது இல்லை எங்கிட்ட இல்லை இன்னும் அதை இன்னும் சொல்லப்போனால் அந்த இடத்துக்கு இறங்கிறதுக்கு நான் ஒன்றும் ரெடி ஆகலை, அவ்வளோதான். இன்னும் அந்த பேக்ரவுண்டில் கதை பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் ரெடி ஆகலை. அதுக்கு முன்னாடி நிறைய பேர்த்துட்டு நிறைய கதைகள் சொல்ல வேண்டியிருக்கு இங்கே. ஸோ அந்த இப்போ என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் ராவில் இருக்கார், ஸ்டில் இருக்கார். ஓகே இவருடைய கதை பண்ணணும்னு ஆசை எனக்கு. ஓகே, அவர்கிட்ட பேசி பார்க்கும்போது தான் அந்த ராவில் அவர் என்ன பண்ணுறாரு, நிறையா விங்ஸ் இருக்குது.
அவர் நார்காட்டிக் விங்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுற இல்லை அதை வளர்த்தெடுக்கிற இல்லை இதை வந்து இதனுடைய பின்னணியில் அவர் ஒர்க் பண்ணியிருக்காராங்கிறது எனக்கு அப்போ தான் தெரியும், பேசி பார்க்கும்போது தான் தெரியும். அப்போ அதை பற்றின அதில் வந்து நீங்கள் சொல்கிற இந்த ட்ரக் கார்ட்டல் பற்றி இல்லை ட்ரக் எனது பிஸ்னஸ் பற்றி ஏதாவது வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நான் எடுப்பேன். கண்டிப்பாக நான் எடுப்பேன். பட் அதுக்கான தரவுகள் என்கிட்ட இருக்கணும். அந்த மெசேஜ் சொல்கிறோம், ஓகே. அதை வச்சு தவறான கோணத்தில் ஒரு சில படங்கள் எது பண்ணாலும் தப்பாங்க. ட்ரக்ஸை பண்ணாலும் தப்பு, வேறு எதை கடத்தல் வச்சு பண்ணாலும் சரி, ஆள் கடத்தல் வச்சு பண்ணாலும் தவறான மெசேஜ் பாஸ் பண்ணால் தப்பு தான். அது சினிமா மூலம் மட்டும் இல்லை, எல்லா இப்போ பத்திரிக்கையில் நீங்கள் பண்ணாலும் மீடியாவில் அது பண்ணாலும் தப்பு தான். அவங்கள மட்டுமே எடுத்து போட்டு அவங்கள மட்டும் நிறையா என்ன சொல்கிறது, இது வருது நிறைய என்ன சொல்லுவீங்க நீங்கள், அதுக்கு வியூஸ் வருது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒரு இது தப்பு பண்ணுவீங்களா? நீங்கள் தப்பு பண்ணக்கூடாது. ஒருத்தரை வந்து க்ளோரிஃபை பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்களா? அதே மாதிரி தான் நாங்களும் பண்ண மாட்டோம். யூ ட்ரஸ்ட் அஸ், கேன் ட்ரஸ்ட் அஸ். ஓகே சார். சார் இப்போ பூ படத்தில் அந்த ஒரு சீன் வரும் சார், சில இதில் வந்து இந்த மாரி கேரக்டர் அவங்க அந்த செருப்புலாம் அந்த அந்த உணர்வுகள்லாம் எப்படி சார் உங்களை அது ரியலாக பண்ணுறதா இல்லை? இல்லைங்க, பூ பொறுத்த வரைக்கும் நான் வந்து அது ஆல்மோஸ்ட் 2008 அதான் ஒரு 15 வருஷம் அந்த அந்த விதை எனக்குள்ளே வளர்ந்தது. ஓகே ஓகே, சாதாரண மாறி செடி இல்லை அது. அந்த படம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் சினிமாவுக்கே வரேன். அது ஒவ்வொரு நாளும் வளர்ந்து 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 நிறம் மாறி இடம் மாறி 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 அந்த மாறிக்கிட்டே இருந்தாங்க. ஓகே, அந்த கதையை வந்து எத்தனை நாட்கள் போராட்டம் நடந்தது சார்? இல்லை அதான் சொல்கிறேன், ஆல்மோஸ்ட் 90 மினிமம் ஒரு 18 வருஷம் இருக்கும். சாதாரண விஷயம் இல்லை. அப்போ அதனுடைய வீரியம் எப்படி இருக்கும்? அதனால தான் இன்னும் 20 வருஷமாக அது பேசப்பட்டுருக்கு. அதுக்கான அங்கீகாரம் இன்னும் 20 வருஷம் பேசப்படும். அது ரிலீஸ் அப்புறம் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு ஒரு அர்த்தம் இருக்கா சார் உங்களுக்கு? கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அதுக்கு மக்கள் எல்லாம் குறை சொல்ல மாட்டேன். மழை கண்டினியூஸாக பேசிகிட்டு இருந்தது. உண்மையிலே மழை பயங்கரமாக பேசுது. அதெல்லாம் ரீசன் கிடையாதுங்க. அதில் ஏதோ தப்பு இருக்குது, ஸ்கிரிப்டில் தப்பு இருக்குது. ஓ, அதெல்லாம் ஒத்துக்கிறீங்க சார்? ஏன் இல்லைன்னா மக்கள் கொண்டாடி இருப்பாங்க. ஏதோ தப்பு இருக்குது. ஓகே சார். இப்போ அதுக்கடுத்து வருவோம் சார். இப்போ நம்ம பிச்சைக்காரன் படத்துக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு மெசேஜ் பண்ணி, இப்போ காலையில் கூட அந்த உங்களோட நியூஸ் தான் பார்த்தேன், ஒரு சேனலுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து மார்ச், அதாவது 2016 மார்ச்சில் வந்து படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நவம்பர் மாதம் வந்து டிமானிட்டேஷன் வருது. இது ஒரு கோயின்சிடெண்ட்டாக நடக்குது. நீங்கள் வந்து ஒருத்தர் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ், 1000 ரூபா 500 நோட்டை ஒழிச்சாவே போதும் நம்ம வறுமை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அந்த விஷயம் நடக்கும்போது எப்படி சார் உங்களுக்கு இருந்தது? அந்த நான் மொபைல் ஆஃப் பண்ணிட்டு ஓடிட்டேன். ஆமாம், படம் ரிலீஸ் ஆக கூட அத்தனை கால் வரல. அந்த மீம்ஸ் இதெல்லாம் அது ஒரு ஓடிட்டேன் இருந்தது. ஆமாம், ஏன்னா அதனால எவ்வளோ அவஸ்தைப்பட்டாங்கங்கிறது எனக்கு தெரியும். என்ன போட்டு கொல்ல போகிறாங்க அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டு ஓடுவேன். ஏன்னா அது வந்து கோஇன்சிடென்ட் இல்லை அது. ஓகே, இல்லை சார், அந்த அந்த நம்ம அந்த கவர்மெண்ட் வந்து உங்ககிட்ட யாராவது கட்சிக்காரன் யாராவது என்னங்க கவர்மெண்ட் என்ன சாதாரண விஷயம் பேசியிருந்தாங்களா சார் அவங்க? சார் இது வந்து உண்மையால என்னுடைய அசிஸ்டன்ட் சொன்ன ஒரு ஐடியா. ஆமாம், நீ சொன்னீங்க, மேடையிலேயே சொல்லியிருக்கீங்க. அது வந்து அதுக்கு முன்னாடியே 2005 சந்திரபாபு நாயுடு இப்படி ஒரு விஷயத்த சொன்னதா எனக்கு அவர் சொன்னாரா இல்லை அந்த டைமில் பேசிக்கிட்டோமா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் பால் தான் என்னோடய அசிஸ்டண்ட் தான் அதை சொன்னார். சூப்பர் சார். விஷயங்கள் வந்து அசிஸ்டன்ட் பேர் சொல்கிறதுக்கே சில விஷயம் நீங்கள் ஓப்பனாகவே சொல்கிறீங்க. இந்த விஷயங்கள் எதுக்குங்க திருடணும்? கிரேட் சார் நீங்கள். அதான் சார், இப்போது அதுக்கடுத்து 100 சாமியில் ஒரு மெசேஜ் அது பெரிய லெவலில் பேசப்படும்ன்றேன். அதுக்கான ஒரு 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 ஷார்ப்பாக எங்கள் நேர்களுக்காக சொல்ல முடியுமா சார்? இந்த விஷயம் சொல்ல போகிறேன். இப்போ நிறைய பேர்த்துடைய மொபைலில் பார்த்து 100 சாமிகள் இருந்தாலும் காலேஜ் ஸ்டூடெண்டாக பார்த்துருப்பீங்க. ஆமாம், ஓகே, ரிங்டோனாக பார்த்துருப்பீங்க. ரிங்டோன். ஆனால் அவங்க நிஜமாகவே அம்மாவை அப்படி ட்ரீட் பண்ணுறாங்களான்னு பார்த்தா, இல்லை அவங்கள அப்படி அம்மா 100 சாமி மாதிரி அம்மாவை பார்த்துக்கிறாங்களான்னு பார்த்தா 90% இருக்காதுங்க. 90% அம்மாவை அப்படியெல்லாம் பார்க்குறதில்ல. பட் அம்மாவை பிடிக்கும் அவங்களுக்கு. அதனால் ஓகே, அம்மாவை மனுஷியாக பார்க்கணும்.
ஆனால் இப்படி அம்மாவை சாமியா கடவுளா சாமி நூறு சாமியெல்லாம் பார்க்குறவங்க நிஜமாகவே அப்படி மக்கள் அம்மாவை நினைக்கிறதே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னு, நீங்கள் அப்படியெல்லாம் தயவு செய்து பார்க்காதீங்க. அம்மாவை சாமியா தெய்வமா நூறு சாமியெல்லாம் பார்க்காதீங்க. ஒரு மனுஷியாக பாருங்கள், அதுதான் அவங்களுக்கு நல்லது. நீங்கள் சாமியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது, மனுஷியாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லது. நீங்கள் யாராக பார்க்க போகிறீங்க? நீங்கள் உண்மையாகவே அம்மாவை நேசித்தா மனுஷியாக பார்க்க போகிறீங்களா இல்லை தெய்வமாக பார்க்க போகிறீங்களா? இதுதான் படம் நூறு சாமியின். எஸ், இதுதான். இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் நூறு சாமி படம் எடுத்திருக்கேன். மக்களுக்கு தேவையான படம் தான் நினைக்கிறேன். 100%. அது பெண்களுக்கு தேவையான படம். 100 இல்லை, 100 எப்படி சொல்கிறது, 1000%, 1000% தேவையான படம். அந்த டைட்டில் எப்படி சார் வந்து நூறு சாமின்னு அந்த பாட்டில் வந்து அதில் இருந்தது ரொம்ப அழகான டைட்டில், ரொம்ப ரீச். ஆமாம், அது விஜய் ஆண்டனியுடைய அவருடைய என்னுடைய ப்ரொடியூசருடைய சாய்ஸ் தான் அது. எங்கள் லிஸ்ட்டில் இருந்துச்சு. ஓகே சார். 10 டைட்டில் அது இருந்துச்சு. பட் அவர் தான் சூஸ் பண்ணார், நூறு சாமி இஸ் பெட்டர். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் மக்கள் எதிர்பார்த்தாங்க சார். பிச்சைக்காரன் 2 சசி சார் ஏன் டைரக்ட் பண்ணல? எனக்கு கதை வரல, அதனால வரல. அது இல்லை, பார்ட் 2 பார்ட் 3 இந்த இதில் வந்து இல்லை, நான் ட்ரை பண்ணேன். பார்ட் 2 எனக்கு வந்து நான் நினச்சி பார்க்காத அமௌண்ட்டெல்லாம் பணம் தரேன்னாங்க. எனக்கு ஒன்லி கண்டிஷன் பிச்சைக்காரன் பார்ட் 2ன்னு இருக்கணும், விஜய் ஆண்டனி உங்கள் காம்பினேஷன் என்னுடைய காம்பினேஷனில் இருக்கணும். இது 2 தான் அவங்க வச்சுருந்த க்ரைட்டீரியா. நீங்கள் என்ன வேணால் கதை பண்ணிக்கோங்க, நான் இவ்வளோ க்ரோர்ஸ் தரேன்னு வந்தாங்க. ஐ எம் நாட் ஆஃப்டர் த மணிக்கு பின்னாடி மணி வேணும் எனக்கு, அதுக்கு பின்னாடி போக மாட்டேன். கதை அமையலையா சார்? அமையல. நான் போராடி தான் பார்த்தேன். ஏன்னா இவ்வளோ கோடி தராங்க அப்படின்னு ட்ரை பண்ணாமல் இருப்போமா? ஏன்னா நீங்கள் இந்த ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க சார், பிச்சைக்காரன் போட்ட பிச்சை தான் நான் சொந்தமாக ஒரு வீடியோ வாங்கி. எஸ், அது வருத்தம் இருக்கா சார்? அந்த கமர்ஷியலாக நம்ம வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நிம்மதியாக இருந்துகிட்ருக்கேன். நிம்மதியாக இருந்துகிட்ருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை. கடன் அப்போ வேண்டாம், அது பிரச்சனை இல்லாமல் இருந்துகிட்ருக்கேன் வச்சுக்கோங்க. ரோஜா கூட்டம் அது ஒரு அதை எப்படியே சொல்லுவோம், அந்த லவ் இப்பயும் பார்த்தா அந்த லவ்வர்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள் கொடுத்துருக்கீங்க. அதாவது சசி சார் படம்னா ஒரு விஷயம் இருக்கும், ஒரு ஒரு கேரக்டர்ஸ், ஒரு விஷயம் இல்லாமல் எந்த படமும் என்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. விஷயம் இருக்கும். அதே மாதிரி படங்களும் சரி, ஒரு சின்ன கேப் இருக்கும், ஒரு பெரிய கேப். அது பணத்துக்கு நீங்கள் வந்து இதில் இருந்து நம்ம அப்படி இல்லைங்க. நான் பணத்தை ஆசை இல்லாமல் இருந்தெல்லாம் நான் பூபாக்கு என்ன பண்ணேன், அதெல்லாம் பணம்லாம் தேவைங்க, எல்லாருக்குமே தேவை. பண தேவைக்காக போய் ஏதோ ஒரு படம் பண்ண மாட்டேன். இவங்க டேட் கொடுத்துட்டாங்க, இந்த டைமில் அடிச்சிடலாம் இதை, ஐ நெவர் டூ தட். சார் இந்த விஷயத்தை நான் சொல்லி கேட்டே ஆகும் சார். அதே தான் சார், இப்போது ஐ வில் நெவர் டூ தட். சில சேனல் சார் ரெஃபரன்ஸ்னு ஒன்று இருக்குது சார், பரிந்துரை. நான் சில சேனலும் சரி ரெஃபரன்ஸ் இருந்தால் உள்ள அந்த காலகட்டத்தில் இப்போ எப்படின்னு தெரியல, பரிந்துரை ரெஃபரன்ஸ் இருந்தால் உள்ளே வரலாம் சீக்கிரம், அந்த எடிட்டர் அந்த அவரை பிடிச்சா உள்ளே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருந்தது. அது மறுக்கவே முடியாது. எங்கே சேனல்லையும் சரி, ஓகே சரி, ஒரு தேவையான நாட்களை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சில விஷயங்கள் இருந்தது. அதே போல் தான் இந்த ரெஃபரன்ஸ் வச்சு சில என் ப்ரொடியூசர்ஸ் வந்து என் பையனை வந்து எங்கிட்ட நடக்காது அப்படின்ட்டு நான் நாசுக்கா முடியாதுன்றது. ஏன்னா எங்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்கிறதுக்கு அது ரொம்ப எங்கிட்ட இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு 8-6 அசிஸ்டண்ட் இருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து மோர் தேன் 1 crore பீப்புளுக்கு சமமானவங்க. ஓகே ஓகே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் ஒவ்வொரு ஏரியாவில் தி பெஸ்ட்டாக இருப்பாங்க. அப்படி சூஸ் பண்ணால் தான் என்னால் இயங்க முடியும். இல்லைன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்க என்னது ஆமாசாமி போடுறவங்களாக இருந்தாலும் இல்லை திறமையற்றவர்களாக இருந்தாலுமே என்னுடைய டென்ஷன் அதிகமாகிடும். ஸோ தவறான அப்படி விஜய் ஆண்டனி மருமகன் எப்படி சார் செலக்ட் பண்ண? இதுக்கு முன்னாடி ஒரு 2 படம் மருமகன். ஓகே. உண்மையாலுமே டிஷ்யூம் டைமில் வந்து அந்த பையன் ரொம்ப சின்ன பையன், அஜய். ஆமாம், அஜய். ஓகேங்களா. அப்போ இருந்தே எனக்கு பழக்கம், சின்ன பையன்லேருந்தே நான் தூக்கி வளர்த்தேன்னே சொல்லலாம். அப்படி பழக்கும்போது ஒரு நாள் ஒரு மேரேஜில் ஒன்று பார்த்தேன், நல்லா இருக்கேனே அப்படிங்கும்போது எனக்கு இது வந்து அம்மா மகனை பற்றின கதை இந்த படம் நூறுசாமி. சொன்னேன் இந்த படம் செகண்ட் ஹாஃபில் தான் விஜய் ஆண்டனி வராரு. 30 நிமிஷம் வர்றாரு. ஆமாம் சார் சொல்லியிருந்தார். ஸோ ஒரு பையன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர். அதனால் அஜய் வந்து கரெக்டாக இருந்தார். அப்போ மார்கனில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ தட் வே
இல்லை மார்கன் அப்போ வந்து ஒரு நாள் ஷூட்டிங் ஏதோ போய் பார்த்தனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ தட் சரிங்க சார். அதான் திறமை இல்லாத இல்லை யாருமே எதுக்கு எடுக்கிறீங்க 100% இப்போ இல்லை நான் வந்து இப்போ என்னை வந்து நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்கன்னா எங்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நான் ஒரு இந்த படம் பண்ணதில் ஏதோ ஒரு ரீசனபிள் டைரக்டர் அப்படின்னு தானே வந்து எடுக்கிறீங்க. இல்லை சில கேள்விகளுக்கும் போல்டாக நீங்கள் பதில் சொல்லுவீங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எனக்கு ஒன்றும் பயம். சார் இந்த சினிமாவில் வந்து சார் இப்போ சொல்கிறாங்க சார், இது சினிமாவில் வந்து டேரக்டரோட பையன் ஹீரோ ஆகிறது ஈஸியாக ஆகிடலாம், ப்ரொடியூசர் ஆகிடலாம் அப்படின்னு அந்த விஷயங்கள் இப்போ இருக்கா சார் சினிமாவில்? இல்லை அப்படி ஆகிறதுல எனக்கு ஒன்றும் நான் வந்து எதை குறையுமே சொல்ல மாட்டேன், தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு ஸ்டஃப் இல்லைன்னு நீங்கள் சினிமாவில் நிற்கவே முடியாதுங்க. எத்தனையோ டைரக்டருடைய பையன் எத்தனையோ ஆக்டருடைய பையன் வர முடியாமல் இருக்குல்ல. அப்போ ஒருத்தன் வந்திருக்கான்னா அவனுக்கு ஏதோ ப்ளஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதை வந்து நான் ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக நான் எடுத்துக்க மாட்டேன். அதை வேண்டாம்லாம் நான் சொல்ல மாட்டேன். அது அவங்களுக்கு திறமை இருக்க வராங்க. திறமை இல்லைன்னா நம்ம பாராட்டவே மாட்டாங்க. நம்ம வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பையன் அப்படிங்கிறதுனால நம்ம கொண்டாடவே மாட்டோம். நம்ம எனக்கு தெரிஞ்சு நான் அவங்ககிட்ட ஸ்டஃப் இல்லைன்னா கண்டிப்பாக கொண்டாட மாட்டோம். சரிங்க, இப்போது 100 சாமி நம்ம மக்களுக்கு அது அதாவது பெண்களுக்கு நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்னா ஒரு லைனில் கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? நம்ம பெண்களுக்கா? பெண்களுக்கு நான் உண்மையாலுமே ஒரு பெண்ணுடைய கதையை ஆண்களுக்காக எடுத்திருக்கேன். ஸோ ஆண்களுக்குத்தான் நான் சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது. கரெக்டாக? கரெக்ட். ஆனால் சொல்கிறது வந்து ஒரு பெண்ணுடைய கதையை தான் சொல்கிறேன், ஒரு ஆணுடைய மகன்கிற ஆணின் மூலமாக சொல்கிறேன். ஸோ இதில் வந்து டேக்அவே வந்து நிறைய என்னென்னா ஆண்களுக்கு தான். ஆண்கள் தான் வெளியே போகும்போது ஆமாம் இல்லை அப்படின்ட்டு போனோம். பெண்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, சொன்னாம்பாடுறா அப்படின்னு போவாங்க. இப்பயாவது சொன்னானே நடவேன் அப்படின்னு போவாங்க பெண்கள். ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி கொடுத்து இந்த அளவுக்கு தேங்க்யூ தகவலை பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப நன்றி.